கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி. இப்போது கடைசியாக வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்துட்டு முடிக்கும் போது அன்னதானத்தை பற்றி பேசியிருப்போம். ஓகேவா? அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா என்னோடய டைரக்ட் கிளாஸஸில் நம்மளோட லைவ் கிளாஸஸில் வந்து தெரியும் எத்தனை பேர்த்துக்கிட்ட நான் திடீர்னு கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஜூம் மீட் போகும்போதும் சரி, இல்லைனா வந்துட்டு லைவ் போகும்போதும், இல்லை நம்ம ஏதாவது ஜி மீட்ஸில் போகும்போதும் நடுவில் வந்து யாரையாவது பிடிச்சி கேள்வி கேட்பேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எந்த அளவுக்கு உள் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சும்மா நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஜாலியாக இருக்குது, பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா சித்தர்கள் பாடல் நிறைய விஷயம் வந்து இப்போ பெட் டைம் ஸ்டோரிஸ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதுலேருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு மறந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ நிறுத்திட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து உள்ள வாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அன்னதானம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா விஷ்ணு திருந்திட்டியா, என்ன திடீர்னு அன்னதானம் போடுங்கலாம் சொல்கிறேன், இத்தனை நாள் போட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தியா, என்ன ஆச்சுன்னா நான் அப்படியே தான் இருக்கேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ உங்களோட லைஃப், உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பேக்ட் பண்ணுற வீடியோவாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு டேர்ம் அப்படின்னா அன்னதானம் அப்படிங்கிறது. இதை இன்னைக்கு வரைக்கும் எல்லா பக்கமும் ஆரம்பத்தில் ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி மாடர்னைஸாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வரவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் அன்னதானம் அப்படிங்கிற விஷயம். இதோட உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக, எலாபரேட்டாக, ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு அப்புறமா மற்ற வேலைகளை பாருங்கள். ஏன்னா உங்களோட ஜீவனை கடை தேட்டுறதை தவிர மிகப்பெரிய வேலை வந்து இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன்னா உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னதானம் நான் கடைசியாக என்ன சொல்லி முடிச்சிருப்பேன்னா அன்னதானம் போடுறவனும் இறந்து போகக்கூடாது, அன்னதானம் வாங்கி உண்றவனே இறந்து போகக்கூடாது அப்படின்னு. இதில் நான் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வந்து உங்களுக்கு டீகோட் பண்ண விட்டுறேன். சரிங்களா? உண்மையான அன்னம் அப்படிங்கிற வார்த்தைக்கான ரகசியம் என்னங்கிறது கண்டுபிடிங்க. இந்த ஒரு சென்டென்ஸே வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். இந்த இடத்துல ஏன் வந்து நான் வந்து அன்னதானம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சாப்பாடே போடாதீங்கன்னு சொல்கிறது இல்லை. சரிங்களா? ஏதோ வந்து ஒரு மோனோபோலி மாதிரி உணவு கொடுங்க, எல்லாத்துக்குமே தப்பே கிடையாது. பசிச்சாங்கன்னா ஓடி போய் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த கட்ட ஒரு சேவை. ஆனால் அது ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்றி இறைவனிடம் கொண்டு போயிடும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பொறுமையாக கேளுங்க, உடனே அவசரப்பட்டு திட்ட வந்துடாதீங்க. என்ன அப்படின்னா இந்த உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமியில் விளையிற ஒரு பொருள். கரெக்டாக பூமியில் விளையிற பொருளை எடுத்து பூமியில் நடமாடிட்டு இருக்க ஒரு ஜீவனுக்கு தரீங்க. ஏன் தரீங்க? அந்த ஒரு ஜீவனுக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னா வந்து இந்த பூமியில் விளையிற ஒரு பொருள் போய் கிடைக்கல, அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. உங்ககிட்ட அந்த பொருள் வந்து சர்ப்ளஸாக அளவுக்கு மீறி இருக்குது. இல்லை அப்படின்னா அதை உங்களோட தேவை, உங்களோட குடும்ப தேவைக்கு தாண்டி ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இந்த ரெண்டே டேர்ம்னால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த உணவு பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரப்போகுது, இல்லை இறைவன் அப்படியே டைரெக்டாக மேலேருந்து இப்படி என்ன பிளஸ் பண்ண போகிறாரு, இப்போ வந்து சில மாடர்ன் ஃபோட்டோஸ்லாம் இப்படி பிளெஸிங் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்போகுது. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னுடைய வம்சத்துக்கு நான் புண்ணியத்தை சேர்க்க போகிறேன், நான் பாவத்தை கரைக்க போகிறேன், எனக்கு வந்து உடம்பு சரியாகணும்னு நான் வந்து 10 பேத்துக்கு உணவு கொடுக்கணும்னு வேண்டியிருக்கேன். இதை விட இன்னொரு ஃபன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா என்னோட பையன் பாஸ் ஆகிட்டானா நான் 10 பேத்துக்கு உணவு கொடுக்குறேன், இல்லை எனக்கு இந்த நோய் சரியாயிடுச்சுன்னா 10 பேத்துக்கு உணவு கொடுக்குறேன். இன்னும் உங்கள் கர்மாவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா மற்றவங்களோட? இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தனோட கர்ம வினையை தொலைக்கிறதுக்காக அவன் ஒரு செயலை மற்றவங்க மேலே திணிக்கிறான் அப்படின்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் எதுவுமே கிடையாதுங்க, நிஜமா. சரிங்களா? அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாதீங்க. மற்றவங்களோட பசி, மற்றவங்களோட வேதனை, மற்றவங்களோட துக்கம், துயரம், துன்பம், இந்த விஷயங்களை டிபெண்ட் பண்ணி உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை வந்துட்டு ஈடு செய்ய பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருக்குன்னா ஓடி போய் உதவுங்க, ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா உணவு வாங்கி கொடுங்க. ஆனால் அவங்களுக்கு செஞ்ச உதவியை அந்த செகண்டோட மறந்துடுங்க. அதுக்கு வந்து ஃபேன்சியாக வந்துட்டு டேர்ம்ஸ் வந்து வைக்காதீங்க. ஜீவகாருண்யம் நிகழ்த்தும்
திருவிழா, இல்லைனா வந்துட்டு ஒருத்தருக்கு உணவு கொடுக்குற ஒரு புண்ணிய செயலில் வந்து இறைவன் வந்து இன்றைக்கி என்னை வந்துட்டு விதிச்சிருக்காரு, இந்த விஷயத்தை வந்து நான் செய்யும்போது இறை ஆற்றல் இறை அருள் எனக்குள்ளே பெருகுது, அதெல்லாம் வேண்டாம். ஏன் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் வருது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது எதனால அப்படின்னா, அதுவும் ஒரு உயிர் இதுவும் ஒரு உயிர். இப்போ நீங்கள் ஒரு மரணம் நிகழ்ந்த வீட்டுக்கு போய் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் அழுகவே இல்லைனாலும் டக்குன்னு உங்களுக்குள்ள அழுக வரும், மனம் பாரமாக இருக்கும். இதுவே வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்களே என்ன ஆயிருங்கன்னா வைபாக ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை உடனே வந்துட்டு விஷ்ணு நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்துட்டு 2025, அதனால் வந்து நம்மளும் அதுக்கேற்ற வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துட்டு ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு களங்கம் இல்லாத அன்பை அவங்க கொடுக்கும்போது நீங்கள் மட்டும் களங்கமான அன்பை கொடுத்தீங்கன்னா நியாயமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இப்போது நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போது ஜீவகாருண்யம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளலார் சொன்னார் நான் ஆன்மீக வழியில் வர ஜீவகாருண்யம் ஒன்றே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு ஒரு வார்த்தையை டேர்ம் காயின் பண்ணார், அதனால நான் செய்கிறேங்கிறது தான் இங்கே எத்தனையோ பேர் செய்கிறீங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே கேட்டு பாருங்களேன், நீங்கள் எதுக்காக உதவி பண்ணுறீங்கன்னு. இதெல்லாம் தெரியாமல் இருந்திருந்தால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க இதில் பாதி பேர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கம்பேரிசனுக்குள்ளே நம்ம போவோங்க. என்னென்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு குழந்தை முன்னாடினா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக அது அழுகும், இல்லை அவங்கள போய் தடுக்கும், ஏதாச்சும் பண்ணும். இப்போ ஒரு 5 அறிவு ஜீவன்கள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காரு, ஒரு தெருநாய் இருக்குது. ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா அன்றைக்கி போகும்போது ஒரு பிஸ்கெட் போட்டு போயிடறான். அடுத்த நாள் வரும்போது ஒரு 10 தெருநாய் அவரை வந்து சரௌண்ட் பண்ணுதுன்னா இந்த பிஸ்கெட் போட்ட நாய் என்ன பண்ணுன்னா அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு வரும். அவர் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, என்றைக்கோ செஞ்ச உதவி அன்றைக்கி வந்து காப்பாற்றுது. இப்போ இன்னும் ரொம்ப அழகாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா டால்ஃபின்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா, இப்போ நாய் கூட பிஸ்கெட் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த டால்ஃபினுக்கு இவன் யார் என்னென்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுன்னா அவனை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில் விட்டுட்டு போகும். இது நடந்திருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போது ஒரு 5 அறிவு ஜீவனே வந்துட்டு தன்னலம் இல்லாமல் ஒரு உதவி பண்ணும்போது நீங்கள் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு தன்னலம் சுயநலம் மறைப்பாக உள்ள வச்சு செய்கிறோம். இது நியாயமாகுமா? இப்போ இந்த ஜீவகாருண்யம் இதெல்லாம் விடுங்க. வள்ளலார் சொன்னார், அவர் எல்லாத்தையும் விட்டுருங்களேன். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவை வந்து இதை பண்ணுன்னு சொல்லும்போது என்ன நினைக்கினா ரொபோட்டிக்காக இருக்குது, ரொபஸ்டிக்காக இருக்குன்னு எரிச்சலோட பண்ணும், வேறு வழியே இல்லாமல் பண்ணும். அதில் ஏதாவது பலன் இருக்கா? அதுவா உணர்ந்து முழுமை பெற்று பண்ணும்போது அது எப்படி? நான் ஏன் நிறைய இடத்துல யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து யோசிக்க தவறிய இடங்கள், சரிங்களா? அதனால தான் திருப்பி உங்களை வந்து யோசிக்க வைக்கிறேன். என்னோட வேலை வந்து மற்றவங்க மாதிரி நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுட்டு போங்கங்கிறது கிடையாது, உங்களை யோசிக்க வைக்கணும். யோசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். நம்மளுடைய மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற ஒரு விஷயந்தான். இந்த சிந்தனை என்னைக்கு வளம் ஜாஸ்தியாகுதோ அன்றைக்கி தான் உங்களோட அறிவு மேம்பாடு அதிகமாகும், உங்களுடைய மூளையின் செயல்பாடு ஆற்றல் எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அனுபவத்தில் அறிந்த ஆராய்கன்னு அழகாக ஒரு டேர்ம் கொடுத்துட்டு போவார். எதா இருந்தாலும் உன்னோட அனுபவத்தில் பர்சனலாக நீ ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களை வந்து ரிசர்ச்குள்ளே கொண்டு போக வைப்பார். நானும் அதே விஷயத்தை தான் வந்து பண்ணுறேன் உங்ககிட்ட. அதனால் யோசிங்க. உடனே வந்துட்டு இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு அதுக்காக ஜீவகாருண்யம் பண்ணலை, எனக்கு பிடிக்குது நான் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் தருது நான் பண்ணுறேன், அதுக்காகவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ளஷர் வருது, உங்களுக்கு ஒரு பிளிஸ் வருது, உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருது, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு நிம்மதி வருது, எனக்கு 10 பேத்துக்கு சாப்பாடு போட்டால் தான் நிம்மதியாக இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குது, என்னோடய குழந்தைகள் நல்லா இருக்காங்கன்னு அன்னதானம் பண்ணிங்கன்னா அதுவும் தவறு. அன்னதானம் மட்டும் இல்லை, எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் தன்னலம் இல்லாமல் பண்ணும்போது தான் அது வந்து முறையானது. இப்போ திடீர்னு வந்து ரோட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கா ஏதோ ஒன்று அடிப்படுது இல்லை தேவைப்படுதுன்னா உங்களை நீங்கள் அறியாமல் நீங்கள் டக்குன்னு அந்த உதவிக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான உதவி குணம், உதவி மனப்பான்மை. இது யாருக்காவது இருந்ததுன்னா உங்களை நீங்களே வந்து பாராட்டிக்கங்க, ரொம்ப நல்ல விஷயம். பட் இதை வந்து தலைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க, அதை வந்து ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு குணங்களை வந்து உங்களுக்குள்ளே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குன்னு இதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இப்போ எப்படி வந்து எல்லா உயிரும் வந்து ஒரே உயிர் மாதிரி இருக்குங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு நிலை. நீங்கள் கரெக்டாக இருக்க இது தானாக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து ஒரு உயிர் இறக்கம், ஒரு உயிர் மேலே கருணை எல்லாமே இயற்கையாக பொங்க ஆரம்பிக்கும். இயற்கையாக செய்ய விடுங்க. இப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா செயற்கையாக எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கீங்க, சரிங்களா? எல்லாமே செயற்கையாக பண்ணணும்னு நினைக்கிங்க. அப்போ இயற்கைக்கு இங்கே வேலை இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பேரிசன். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேவலமான டேர்ம்னே நம்ம இந்த இடத்துல இது வந்து சொல்லலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு. ஏன் அப்படின்னா அவனுக்கு கை கால் வந்து இப்படி இருக்குது, எனக்கு இறைவன் நல்லா கொடுத்துருக்காரு, நான் வந்து நல்லபடியாக இருக்கேன், அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல இறைவன், எனக்கு இப்படி கொடுத்துருக்காரு, நான் வந்து அவனை கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன், அவனை கம்பேர் பண்ணும்போது நான், இந்த விஷயமே தேவையில்லை. எதுக்கு இங்கே கம்பேரிசன் உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த நிலையை எடுத்துகிட்டு இங்கே வராங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம் இதுக்குள்ளே இருக்கிறது. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் பணக்காரனா ஏழையாக இருக்கான், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். முதல்ல என்னென்னா கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களை நேற்று நான் எப்படி இருந்தேன் ஆன்மீக வளர்ச்சியில், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். அவன் அப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கேங்கிறதுக்குள்ளே ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உடனே திடீர்னு இது போய் நன்றி வேறு சொல்லுவாங்க நிறைய பேர், இறைவா என்னை வந்து எந்த குறையும் இல்லாமல் படைச்சிட்டேன் அப்படி திடீர்னு அவங்கள பார்க்கும்போது இவங்க மனசுக்குள்ளே வருதாமா, இறைவா என்னை நல்லா வந்து படைச்சிட்டேன், உனக்கு நன்றி, உனக்கு கோடான கோடி நன்றி, எனக்கு நல்ல கை கால் கொடுத்துரு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நான் எதுவுமே வேண்டது இல்லைங்க, இறைவனுக்கு நன்றி தான் சொல்கிறேன். எதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு நல்ல கை கால் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காருன்னு. இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இருக்குன்ட்டு. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அது அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் அப்படி. உங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்களோடது இப்படி, இதோடு நிறுத்திக்கணும். இதை போயிட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு இறைவனுக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கு அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்த வாழ்க்கை, அது அவங்க விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்த வாழ்க்கை. சரிங்களா? இப்போ இந்த பூமியில் இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மறந்துருக்கும், அதனால நமக்கு தெரியல. பட் திருப்பியும் ஆன்ம நிலைக்குள்ளே போகும்போது எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு இப்படி வந்திருக்கோங்கிற அந்த ரகசியங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் உதவி பண்ணுறது எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் இன்டென்ஷனலாக உதவி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தவறுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஜீவனுக்கு உதவி செய்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஜீவகாருண்யம். உங்கள் ஜீவனை முதல்ல எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ஜீவனுக்கு வந்து உதவி செய்ய போங்க. அப்போ தான் உங்களால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இல்லை எடுத்தோன்னே நான் மற்ற ஜீவன்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறத மறந்துட்டீங்க அப்படின்னா கடைசியில் மரணம் தான் நிச்சயம். இதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சர்வமும் சிவமயம்.